எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்துட்டு ட்ரெண்டாக உள்ளது ப்ரௌனி, ட்ரீம் கேக், லாவா கேக், சாக்லேட் கேக், இப்படி சாக்லேட்டி ஐட்டம்ஸ். எங்களோட வீட்டையும் இன்றைக்கு எங்களோட சாக்லேட்டி ஒரு ஆளுக்கு பர்த்டே. இதை நான் செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. என்றாலும் நான் யூடியூபுக்கு ரெசிபி செய்யணுமென்றதுக்காக இன்றைக்கி ஹாட் மில்க் சாக்லேட் கேக் செய்வோமெண்டு. இதை வந்துட்டு நாங்கள் இப்படியான அலுமினியம் ஃபாயில் கப்ஸில் தான் ஊற்றி பேக் பண்ணுறேன், அல்லது நீங்கள் ட்ரேயில் ஊற்றி கட் பண்ணி கப்ஸில் வச்சும் இதுக்கு மேலால் நாங்கள் ஒரு லேயரும் ஊற்றுவோம், ஒரு கஸ்டர்ட் லேயர் மாதிரி சாக்லேட் லேயர் உண்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் பிளெண்டரில் 1 கப் ஆயில், இது மணமில்லாத ஆயிலாக இருக்கணும், கோகோனட் ஆயில் அப்படி மணம் உள்ளதுகள் சரி வராது, மணமில்லாத வெஜிடபிள் ஆயில் அப்படி கார்ன் ஆயில் அதுகள். அதோட 1.5 கப் சீனி, 4 முட்டைகள், இவற்றை நாங்கள் பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ரைட், இதில் நாங்கள் கோதுமை மாவை ஆட் பண்ணி கொள்ளுவோம். 2 கப் கோதுமை மா எடுத்திருக்கிறேன். இதில் பேக்கிங் பவுடர் 2 தேக்கரண்டியும் பேக்கிங் சோடா 1 தேக்கரண்டியும் சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ பிளெண்டரில் கொட்டி கொள்ளுவோம். அதை நான் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவெல்லாம் போட்டு சலித்து எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் ஏற்கனவே பிளெண்ட் பண்ணினத்தோடு சேர்த்து கொள்ளுவோம். அதோட கொக்கோ பவுடர் 1/2 கப் எடுத்திருக்கிறேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப இதை பிளெண்ட் பண்ணி கொள்ளுவோம். இதோடு நாங்கள் சூடாக இருக்கிற பால் 2 கப், இது வந்து ஃப்ரெஷ் மில்காகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் மெட்ட மில்க் பவுடர் அப்படியானதுகளையும் நீங்கள் கரைச்சி ஹாட் மில்காக இதோடு சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி கொள்ளுவோம். ரைட், இதுதான் நான் இப்போ செய்த ஹாட் மில்க் சாக்லேட் கேக்கோட பேட்டர். இதுக்கு நான் வேனிலா சேர்க்கவே இல்லை. ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே முந்தைய ரெசிபீஸ்லையும் சொல்லியிருக்கிறேன், இந்த கொக்கோ பவுடரில், இங்கே வர கொக்கோ பவுடரில் வேனிலா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இதில் வந்துட்டு முட்டை மணமோ மற்ற இந்த மணங்களோ வராது. ஆகவே நான் இதுக்கு வேனிலா சேர்க்க இல்லை. இனி நாங்கள் இந்த பேட்டரை அந்த ப்ரௌனி கப்ஸ்ன்னு சொல்கிறது அல்லது அலுமினியம் கேக் லைனர்ஸ்ன்னு சொல்கிற அதில் நாங்கள் ஊற்றி கொள்ளுவோம். இதில் நாங்கள் ஃபுல்லாகவே ஊற்றி கொள்ளக்கூடாது, ஹாஃபுக்கு அப்படி ஊற்றினோம்னால் சரி. ரெண்டாவது பேக் ஆகிறதுக்கும் ஊதி வரும். அதுக்கு மேலே நான் சொன்னேன்னே ஒரு க்ரீம் மாதிரி ஒரு லேயர் ஒன்று ஊற்ற வேணுமெண்டு. ஸோ நான் ஃபுல்லாக ஊற்றினோம்னு சொன்னால் இல்லை 3/4 ஊற்றினால் கூட எங்களுக்கு அந்த லேயரெல்லாம் ஊற்றி கொள்ள இல்லாமல் போயிடும். ஆகவே இப்படி நாங்கள் ஒரு ஹாஃபாக
இதில் ஊற்றி கொள்ளுவோம். ஊற்றிட்டு இதை நாங்கள் வளமையாக கேக் பேக் பண்ணுற 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 20லேருந்து 25 நிமிடங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் நான் இவ்வளவு இதில் 12 கேக் லைனர்ஸ் இருக்குது. அதை தவிர மிஞ்சுற அவ்வளவு பேட்டரையும் நான் இன்னொரு சின்ன ஒரு ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணுவேன். நாங்கள் செய்த கேக்குக்கு மேலால் நான் ஒரு க்ரீம் மாதிரி ஊற்ற வேண்டுமென்று சொன்னேன். அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இது செய்கிறோம். 1 கப் மில்க், இது மாதிரி நீங்கள் இதுக்கு பாவிக்கிற மில்க் வந்து ஃப்ரெஷ் மில்காகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் மில்க் பவுடரை கரைச்சும் அடிக்கலும். இந்த 1 கப் மில்கோட நாங்கள் 3 மேசை கரண்டி கொக்கோ பவுடரை சேர்த்து கொள்ளுவோம். அடுத்தது 2 மேசை கரண்டி சீனி. இதோட நீங்கள் குக்கிங் சாக்லேட் ஒரு 2 பீஸ் போட்டுக்கொள்ள இயலும். உங்கள்கிட்ட குக்கிங் சாக்லேட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை தவிர்த்தும் கொள்ளலாம். கொக்கோ பவுடர் இன்னும் ஒரு ஸ்பூனை சேர்த்து கொள்ளவும் இயலும் நீங்கள். ரைட், இந்த இருக்குது. இதோட குக்கிங் சாக்லேட் 2 பீஸையும் சேர்த்து எல்லாம் கரைச்சி ஒரு திக்காகும் வரையில் நாங்கள் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோடு நாங்கள் குக்கிங் சாக்லேட் இன்னும் ஒரு 2 பீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் வச்சுக்கொள்ளுவோம். அது வந்துட்டு எங்களுக்கு மேலால் தூவுறதுக்கு. இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கக்குள்ளேயே நாங்கள் கேக்குக்கு மேலே ஊற்றுவோம். இனி நாங்கள் இந்த கேக்கை இப்படி ஒரு ஃபாக்கால் முள்ளுக்கரண்டியால் அல்லது ஒரு டூத்பிக்கோ ஈர்க்கோ ஏதோ எடுத்து இப்படி நாங்கள் கொஞ்சம் குத்தி கொள்ளுவோம். இந்த இருக்குது நாங்கள் செய்த க்ரீம். மில்க்கும் சுகர் கொக்கோ பவுடர் சேர்த்து செய்தது. இதை நாங்கள் சூடாக இருக்கக்குள்ளேயே இதுக்கு மேலே ஊற்றிக்கொள்ள வேணும். அதை ஊற்றிட்டு இது ஒழுங்காக படலைன்னா கொஞ்சம் நாங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள வேணும். அதுக்கு மேலால் இந்த நாங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற குக்கிங் சாக்லேட் அதை கொஞ்சம் தூவி விட்டால் சரி. அல்லது நீங்கள் நான் இப்போ பேலன்ஸ் இவ்வளவு லைனர்ஸ் தான் இருந்தது என்னட்டு, அதனால நான் பேலன்ஸை இப்படி ட்ரே ஒன்றில் ஊற்றினேன். இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்து இப்படி ஒரு கப், இதை விட சின்ன கப் என்றாலும் பரவாயில்லை, அல்லது பீஸ் இதை விட பெருசாக இருந்தாலும் பரவாயில்லை. இதுக்கு மேலால் இதை ஊற்றிட்டு இதை இப்படியும் நாங்கள் செய்து கொள்ள இயலும். இந்த இருக்குது நாங்கள் செய்த ஹாட் மில்க் சாக்லேட் கேக். இந்த பாக்ஸுக்கு இப்படி லிட்ஸும் வரும், மூடி வரும், அதால் நாங்கள் மூடி எடுத்துக்கொள்ளவும் மேலும். இதை நாங்கள் கிஃப்டாக வீடுகளுக்கு கொண்டு போகிறண்டா கொண்டு போக மேலும், அல்லது நீங்கள் இது பிஸ்னஸாக செய்யவும் இயலும். இதை நான் இந்த சோன் பப்படி வார ஒரு கண்டெய்னர்லையும் ஒன்று போட்டுக்கொண்டேன். ரைட், இந்த வீடியோ எல்லோருக்கும் பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது ஆ பேட்டி யூடியூப் சேனல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.